ஹாஸ்பிட்டல் போகணும், டாக்டர் விசிட் எடுக்கணும், கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸ்லாம் அரைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப எம்பாரசிங் மூமெண்ட்லாம் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராப்ளம்னால. அப்புறம் ஒன்ஸ் வந்து நான் ஃபெடப் ஆயிட்டேன், இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலே போக வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டுக்கு அப்புறம் எனக்கு இந்த நியூட்ரிஷன் சென்டர் வந்து ஜஸ்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தேன். நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் இங்கே சொல்லவே இல்லை. ஜஸ்ட் எடுத்தேன். என்னோட ஃபேட் வந்து 30க்கு மேலே இருந்த ஃபேட் வந்து 30க்கு கீழே வந்தது. ஃபர்ஸ்ட் மந்த் மெடிசனே நம்ம பீரியட்ஸ் ரெகுலர் ஆச்சு. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஆனால் ரிசல்ட் யார்கிட்ட நான் சொல்லலை. சரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி 3 months கண்டினியூஸாக ஆனதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை விடாமல் நான் ஃபாலோ பண்ணி இது 1 year ஆகுது. லாஸ்ட் இயர் ஏப்ரலில் வந்தேன். இப்போ 1 yearக்கு மேலேயே ஆயிடுச்சு. டில்னா ஒரு சிங்கிள் மெடிசன் கூட நான் பீரியட்ஸ்க்காக எடுக்காம சைக்கிள் எல்லாமே ரெகுலர் ஆச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கேன். ஏன்னா வந்து வெளியிலலாம் போனால் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு, அதை தாண்டி வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, யார்கிட்டையுமே பேச முடியாது அந்த மாதிரி. பட் ஒரு நாள் ஃபுல்லாக நான் இங்கே இருக்கிறேன். நிறைய விதமான பீப்புளை மீட் பண்ணுறேன், எல்லார்கிட்டையும் பேசுகிறேன். இங்கே என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து புள்ள நான் நுழையும் போது என்ன தெரியுமா நினச்சேன், நம்ம ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும், நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இங்கே யாருமே இல்லை. நம்ம பேசுவோம், விளையாடுவோம், ஜாலியாக இருக்கிறதுக்கு யாருமே இல்லை. பட் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுக்கிற எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் துருதுன்னு இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வயசுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இங்கே எல்லா பீப்புளும் இருக்கிறீங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன் எனக்காக பண்ணுறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது 3வது கேக்கு. எத்தனை கேக்கு நான் வெட்டி எல்லாமே சாக்லேட் கேக் தான் எனக்கு. ஆனால் சாக்லேட் அவ்வளோ பிடிக்கும். உண்மையாக சொல்லணும்னா இப்போ நான் நிறைய சாப்பிட்றேன் தான். சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எது ஜாங்கன்னா கண்ணில் காட்டாத வரைக்கும் அவ்வளோதான். பட் ஆனால் நான் என்னன்னா எனக்கு எதுவுமே எஃபெக்ட் ஆகலை. சாக்லேட் சாப்பிட்றதுனால அந்த மந்த் பீரியட் ரெகுலர் ஆகும் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது. எஃபெக்ட் ஆகுறதுல நல்ல நியூட்ரிஷன் எடுக்கிறதுனால டெய்லி நான் என்ன எடுத்தாலும் கிளென்ஸ் ஆகிடும். ஸோ வந்து நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என் அம்மா 13 கிலோ வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க. என் தம்பி 7 கிலோ வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு சிவியராக இருந்தது எங்களுக்கு 2 பேருக்கு. இப்போ வீசிங்கே கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக நிறைய ஹாப்பினஸோடு நான் இந்த கிளப்பில் இருக்கேன். ஸோ இந்த கிளப் மெம்பர்ஸ் தினம் இங்கே வந்து நீங்கள் நியூட்ரிஷன் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.